ஒரு விழுது ஒளிஞ்சு விழுந்துருச்சு, பெரிய கொலை. வேப்ப மரத்துல ஒரு கொலை விழுந்துருச்சு. என்ன டைம் பேசுற பெரிய மயிர்மய? 2 கொலை விழுந்துன்னு சொன்னீங்கல்ல. ஒழுங்கா உட்கார்ற அரஞ்சூரிய சூடத்தை மத்த விடா. கொத்தாங்கும்மா யார வைக்கிறீங்க? நோத்தானம்மாண்டு ஆத்தா எங்கம்மா. அதே சென்னை பாத்துல கொத்தாங்கும்மா. சென்னையில 10 வருஷம் பணியாரம் கொடுத்துட்டு இருந்தேன் கடையில. பணியாரிக்கிட்ட ஓடாங்கன்னா அடி அடி நமச்சிவாய குருவே நமச்சிவாய குருலிங்க நமச்சிவாய. ஓடாங்கி சூடத்தை கொளுத்த சொன்னீங்க. எகன கொளுத்த என் தலையில வச்சு கூட எரிச்சு விட்டு போ. உட்கார மயிர்ம இதுல கொடுக்குறா. அஞ்சறிவுக்காரன் குறிவாக்க வந்த விளங்குமாடா. தலையில கொளுத்த சொன்னீங்க. இதுல வச்சு கொடுக்குப்பா. சும்மா கடுப்புள்ளாம நீ போறாங்க. அவன் ஏதோ புண்டாட்டி சண்டையில வந்திருப்பான் போல. மனது கஷ்டப்பட்டு தீ பிடிக்க முத்தம் குட்டுட்ட மழை மயிறு கூட பெய்யாதுடா. கோடாஞ்சி படிக்கிற மாதிரி பாட்டு. தீ பிடிக்க என்ன நொப்பத்தலை போட்டு கட்டுச்சு. வெட்டமான கோளார பேசணும். அடிச்சு பெருங்க அடிச்சு போடுவேன். நான் தான் மனசு நொந்து போய் வந்திருக்கிறேன். என்ன தீ பிடிக்க நோ பிடிச்சிட்டு இருக்கேன். எவனை ஏவி விட்டுருக்கேன். அவனை வாட்ச் பண்றேன். என்னப்பா வசனம் மறந்து போச்சா? நான் நீ ஒரு கோடாயின்னு ஓட்ட வந்திருக்கேன் பாடுறா. என் தலையை செயல்படுத்திட்டா அடிச்சுக்கிறேன். கொண்டாப்பா. தொந்திவி நாயகனை என் பேர் முருகனுக்கு மூத்தவனே. ஆனை முகத்தோனே அடங்கி தந்த முகம். பேனை வைத்தோனே பிரிச்சாதி மகனே. என் ஆபுதடு மாறாமல் நல்லோஜை மங்கிடாமல். என் குரலும் தடுமாறாமல் குரலோஜை மங்கிடாமல். அந்த ஒத்த புளிய மரம் உடமரம் தான் படுக்க. என் பாட்டே முப்பாட்டனை தான் வணங்கி. எந்த சாமியாவது உப்பு போட்டு குளிக்கிற சோப்பு போட்டு குளிக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமாடா? இப்படி என்னடா ஆடுனா கொண்ட நம்ம சேர்த்து அடிச்சே விடுங்க. ப்ரோ நான் தான் ப்ரோ போடாங்க, நீங்க இல்ல. முன்னாடி இருக்கிற 2 3 பேர் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அமைதியா இருங்க ப்ளீஸ். இல்லைன்னா உங்க கடுப்பை வச்சு இவனை கொண்டு வருவேன். அனாதே செத்து போவேன். ஒரே அளவன் சிட்டுக்குருவி அடிச்ச மாதிரி கொண்டு வருவேன். கொலை கேஸ் புதுக்குடி ஏத்துக்கணும். அப்புறம் பேசாமல் உன்னை அடிப்பண்டா நீ சொல்லி வை அவங்கள்ட்ட. நான் புரிய தப்பா? சரி உட்கார உன்னை கொண்டுட்டால உடம்புக்கு கிட்னி. நீ உடுக்க அடிக்கிற போவாடா. உட்கார. நான் தான் போடாங்க. நீ புரிவாக்க வந்தவன்டா. கான்செப்ட் அப்படித்தானே எழுதி இருந்தேன். சித்திர நல்ல மாதம். சித்திர நல்ல மாதம் வையாது கெட்ட மாதமா? வர்ணிக்க விடுப்பா. என்ன வர்ணிக்க மயத்தை புடுங்குற? வேதனையில வந்திருக்கேன். போட்ட வேதனை தீர்த்து சித்திர நல்ல மாதம். வேதனையில் போட்டுக்கிட்டேன் போ. போதையில செஞ்சு விட்டேன் தப்பு. தப்பு செஞ்சுட்டே வந்திருக்கியா? இல்ல நீதானே அந்த பாட்டு பாட சொன்ன. வேதனையில வந்திருக்கனால மெட்டு போட்டேன். நான் எல்லாம் தெரிஞ்ச போடாங்களா, சும்மா இல்ல. அன்னைக்கு 600 ரூபாய், இன்னைக்கு 200 ரூபாய். அவன் சம்பள பேலன்ஸ்
வந்து நோட் பண்றேன். 8 கெட்டா 16. 8 8 16 எல்லாத்துக்கும் தெரியும்டா. போடா யாருக்குடா தெரியாது? ஒண்ணு வர்ணிக்க விடு, நான் உடுக்கோட என்னடா வர்ணிக்கிற? சாமியை கூப்பிடுறா. ஐயனார் இருக்கு, காளியாத்தா இருக்கு, கருப்பசாமி இருக்கு, சாமியை கூப்பிடுறா. இன்னைக்கு தீத்தாக்கராங்க ஒத்தாங்கால நொண்டியா ஒரு காலு ஜப்பானிய வணங்கி கடந்த வனக்காடு அழகு மலை வாசலா அப்பா உண்மையிலேயே உன்னை கொண்டே வருவேன்ப்பா. அதே ஏயா நீ வேற அவன் தாய் திமிருக்காரன். எந்த சாமியாவது ஏறி அத்தி செப்பு எந்த சாமியாவது ஏறி போறாங்க துடையில உட்காருமாடா. என்ன ஐயோ தொடையில உட்கார்ந்து கொள்ள தெரிஞ்சானா ஒடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு நீ வெக்க இல்லாம எனக்கு என்னடா வெக்கம்? என்னைக்கு உன் கூட சேர்ந்தனா அன்னைக்கு வெக்கம் புறம் போச்சு. நீ ஒரு வெக்கம் கட்டவே, நான் ஒரு வெக்கம் கட்டவே. ஒண்ணு உனக்கு குறி சொல்ல வேணாமா? ஆதி ஒரு காலம் உங்க ஐயாக்க வாழ்ந்த காலம் மரியாதை இல்லை. அவங்கள கூப்பிட்ட மரியாதை இல்லை. அவன் எங்க ஐயா எங்க தாத்தா எல்லாமே கடை வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கடனை நன்னு கட்ட முடியாம தெரியல. உனக்கு மரியாதை இல்லை, உன் கோராங்கிக்கு மரியாதை இல்லை. பார்த்து பேசிக்க. இருடா பழைய காலத்துல அவங்கள கூப்பிட அவங்களால உன்னை கூப்பிட சொன்னது. அவன் வச்ச கடனை இன்னும் அடைக்க முடியாம தெரியலடா. மேல சட்டமனை போட முடியாது தெரியல. ஆதி வேணாம் வயிற்று காலம். எப்படியாவது இப்படி ஒரு கிறுக்குண்டவன் ஒரு கோடாங்கிட்ட குறி வாக்கு வந்தா அந்த குறி எப்படி இருக்கும்? இன்னைக்கு சித்திரைட்டு 36 வட்டம் சொல்லிட்டேன். சித்திரை சித்திரை ஒன் சொல் விடு. என்ன கூட தலையெழுத்து உனக்கு. அதுதான் தலையெழுத்து தானே. ஓட்ட வந்திருக்க மாதிரி குறிவாக்கணும். ஏன் தலையெழுத்து தாண்டா? இருக்கங்குடி மாரியத்தாவை வணங்கி வணங்கணும் வணங்கணும். என் கருப்பனை தன் மண்டி இட்டு கும்பிட்டு மண்டு குறி வாக்கும் காலம். அடுத்த வரி தெரியல. 2 சாமியை கூப்பிட்டேன். இருக்கங்குடி மாரியும் கருப்பன் நினைவுல வந்திருக்கு. அடுத்த சாமி தெரியல. ஏலே சொல்ல வர கண்ணனை போது ஏன் கூட பேசுறேன்? அருள் மயத்துல முடியுது. அருள் மயத்துல முடிக்குது. அருள் நீ ஒரு ஏமாத்துக்கிறப்ப நான் ஒரு ஏமாத்து. பொண்ணு வரந்த விடுறா. இனி வீடு 8க்கு 4 வீடா இருக்கு. சொல்ல வர்ற குழி தொண்டை பாக்குறியா? எனக்கு போகும் வழி பாரு. நம்ம நரிக்குடி வழியா போயிடுவோம். அடே வாழ்க்கையில சொல்றா. பார்த்து வந்து நரிக்குடி வழியா போய் உன் வாழ்க்கையில நடந்து சொல்றேன். என்ன மருத்துவம் கொடுக்குற? என்னடா இப்ப இன்ன வரைக்கும் 1/2 மணி நேரம் வருதா? என்னடா நீ கொடுக்க எடுத்துருக்க? என்னடா சாமியை கொடுத்துருக்க? சப்புடா. என்ன எவனாவது வர்ணிக்க விடாம அப்படி பண்ணினா எதனா கூட குறி சொல்ல முடியுமா? ப்ரோ இருந்தேன் பேசாம இருங்க. நீங்க இவனுக்கு வழி வேணாம போக மாட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை? பேசாம சாமி உண்மையிலேயே உடுக்கு. இனி நீ வாழ்க்கையில வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு காரியா வீட்டுல 3 பேர்த்திட்ட செருப்படி வாங்கி ஹோட்டல்ல திண்ட 18 புரோட்டாவுக்கு புல்லு உடுக்க முடியாம பைக் எடுத்துட்டு போனவைய என்னை அசிங்கப்படுத்துறியா? எனக்கு குறி சொல்றியா? இனி வாட்ஸ்அப் பேஸ்புக்கு
யூடியூப், இன்ஸ்டாகிராம். ஐயா எந்த சாமியாவது இதெல்லாம் சொல்லுமா? வாட்ஸ்அப் என்னன்னா அது அந்த காலத்துலடா. ஒரு சாமி பார்த்ததும் போதும். ஏப்பா குறி சொல்லணும்னா சொல்லுங்க சாமி. உன் வாழ்க்கையில இப்ப சொல்றேன்டா குறி. சொல்லு சொல்லுங்க. கூப்பிட்டா ஓடி வருவாளா? இவன் பல்ல என்னடா பார்த்துன்னு ஒரு தூம்பு மாதிரியே இருக்கு. நான் அழைக்கிறேன்டா அந்த பாட்டுலடா. நான் கூப்பிட்டா தங்காயி. கூப்பிட்டா நான் தங்காயா? இத கூட கூட பேசாதடா. சரி பேசல. நான் செத்த நேரம் நீ குலம் போட்டான் இல்லாயி. என்னது கொலா போட்டு இருவாயா? குலம் போட்டான் இல்லாயி. மஞ்ச நிற வாடு கட்டி நீ முடிய விரிச்சு போட்டு அடுத்து ஒண்ணு கேட்காதாண்டு பைசா சொல்றியா? இனி அசிங்கப்படுத்துறத அப்படியே போயிடுறா. உள்ள போயிடாடியா? இனி வீடு கட்ட வேணும் வீடு கட்டி கட்டு கட்டு நாடகம் ஆடி சேர்த்து வச்ச காசுல வீடு கட்ட முடியல. என்ன செய்யணும்? ஒரு டேப்பு எடுத்துக்க. டேப்ப வச்சு அளந்துக்க. 40க்கு 30 கடப்பார 3 குழி தோன்றதுக்கு 7 hours. சாமி எப்படி இங்கிலீஷ் பேசுறது? வானம் தோண்ட 7 பேரு. ஆமா 7 மம்பட்டி. இருடா பெண்ணை அடிச்சு புரிவேன். 7 பேர் எதுக்கு சொல்ற? 6 பேர் 3 ஜோடி. இன்னொரு ஆள் எதுக்கு? அவன் டீ இது வாங்கி கொடுக்குறேன். வானம் தோன்றவைகளை போய் சொல்ல வர்றா வீடு கட்ட வேணுமா நம்மடா. திருப்பி ஆலப்பிளா கல்லு. எப்படி வானத்திலே ஆலப்பிளாக்கல்ல போட்டுருவா? இருப்பா நீ செங்கலை வச்சு கட்டினீன்னா உன் செல்வாக்கு குறைஞ்சு போகும்டா. கொத்தனாரு கிழவனா பாரு. கிழவனா? சித்தாலும் கிளவியா பாரு. ஏண்டா என் காசு 2 பேர்த்தையும் இலவட்டமா பார்த்தா சொல்லி என்ன மத்த போடாங்க? அப்படியே எழுதி வச்சத படிச்ச மாதிரி படிக்கிற. நிப்பாட்டி மாதிரி சொல்ல. அப்புறம் கிழவனை கூப்பிட சொல்ற சத்து நடத்து. நீ போ. அந்த ஆளு பேச்ச கேட்டு நீ கம்ப கொண்டு வந்த உனக்கு 300 சம்பளம் தர மாட்டேன். 300 ரூபாய் கொடுப்ப நானும் வாங்கிட்டு போவேன். 275 ரூபாய்க்கு 1 ரூபா கூட கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். நல்ல நல்ல லூசு பையனே என் கூட சேர்ந்திருக்கேன். அப்பா 275 ரூபாய் தந்துறேன்ப்பா. உட்கார்றா அந்த மாசே கூப்பிடுறேன். விண்டுல வச்சிருக்கேன். வாயிட்டு உடுக்கலாட்ட வீடு கட்ட வையாஜி மாதம் யோகம் இருக்கு. இன்னும் 9 மாசம் கிடக்க. நீ கார வீடு கட்டினா ஊரும் பள்ளில இருக்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரனே கேரளாவில தகடு வச்சிருவேன். செலவு அதிகமாகும். பேங்க்ல லோனு வாங்கினீன்னா அடுத்து பாலுகாச்சம் போது நீ குடியிருக்க முடியாது. பேங்க் மேனேஜர் குடியிருந்துருவேன். அது லோன் ஏறிடும். கூரை வீடு கட்டினேன்னா பிடிக்காதவன் தண்ணிய போட்டு தீய வச்சுட்டு போயிருவேன். மண்ணு வீடு கட்டினேன்னா மழை ஸ்ட்ராங். மலையில கரைஞ்சு உட்காந்துட்டேன் பேச மாட்டேன். அதனால எந்த முருகா கோடா இங்க உட்காந்து